கொஞ்சோரமா மழை என்னை கொஞ்சமா இன்னும் ஜோவென்று விழ வேண்டி மறங்கின்றமா. யாரக்கா வெண்பாக்கா அதுக்கு கோவம் உள்ள போகிறாங்க தெரியல. அவகிட்ட வேணா போய் கேட்டுட்டு வரியா? வேண்டவே வேண்டாம். அப்போ தெரியுதுல, மூடிட்டு இரு. என்ன மட்டும் கோத்துடுவா. மலரணி, சந்தியா நீ எப்பவுமே அமைதியாக தான் இருப்பாங்களா? ஆமாம், யார்கிட்டையும் பேச மாட்டா. ஆனால் வெண்பாக்கா கிட்ட மட்டும் சண்டை மட்டும் நல்லா வைப்பா. ஏய் மலர், என்ன பேசிட்டு இருக்க? என்னை பார்த்தா எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுற மாதிரி இருக்கா? மலரக்கா நீங்கள் சொல்கிறதா கேட்டுட்டா இப்போ பத்திரக்காளியாக ஆடுவா. சந்தியக்கா சும்மா தான்க்கா சொன்னேன். என்னது சும்மா சொன்னீங்க? ரொம்ப ஓவராக தான் பண்ணுறீங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? சரி சந்தியக்கா, அவன் சும்மா தானே சொன்னா, எதுக்கு இப்படி கத்துற? என்னது சும்மா சொன்னாலா? இல்லை, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இங்கே பாருங்க சந்தியக்கா, மலரக்கா விளையாட்டா தான் சொன்னாங்க. நீங்கள் கத்திட்டே இருக்கிறதுக்கு வெண்பாக்க காதில் விழணும், அப்போ தெரியும் உங்களுக்கு. காதில் விழுந்தா நான் அவளுக்கு பயந்துருக்கணுமா? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். என்ன சவுண்டு? இங்கே என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். என்னது சும்மா பேசிட்டு இருந்தியா? நீ என்ன சொன்ன என்னை பார்த்து? சந்தியா, உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? அவன் உன்னை பார்த்து என்ன சொன்னான்? நான் எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறவளாம். மலர், நீ அப்படியா சொன்ன? இல்லைக்கா, அனு ஏன் சந்தியா நீ அமைதியாக இருக்காங்கன்னு கேட்டா, நான் அதுக்கு தான் சும்மா கிண்டலாக தான் சொன்னேன். அது சந்தியாக்கா சீரியஸாக எடுத்திருக்காங்க. அவளுக்கு தான் கிண்டல் பண்ணுறது விளையாடுறது பிடிக்காதுல்ல, உன் வேலையை பார்த்துட்டு இருக்க மாட்டே நீ. அவளுக்கு பிடிக்காத செய்யாத, புரியுதா? இனிமே பண்ண மாட்டேன். சாரி சந்தியாக்கா. தீபா, அனு, உங்களுக்கு அசைன்மெண்ட் எழுத வேலை இல்லை? இருக்கு வெண்பாக்கா, கொஞ்ச நேரம் கழிச்சு எழுதலாமேன்னு உட்காந்துருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு எழுத வேண்டாம், இப்போ எழுதுங்க போங்க. ஆமாம், இந்த சிடுமூஞ்சி இதுக்கு இங்கே வந்திருக்காங்க. என்னண்ணா வெண்பணி இப்படி? சூர்யாங்க, சூர்யா அண்ணாக்கு ஏதோ ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, பேசிட்டு வரேன்னு போயிருக்காங்க. ஓகே சொல்கிறது காலையில் விழுதா இல்லையா? போங்க எல்லாரும். தீபா, அனு, போய் அசைன்மெண்ட் எழுதுங்க, நான் வந்து செக் பண்ணுவேன். மலர், உனக்கு நான் தந்த வேலையை போய் பாரு போ. சந்தியா, உனக்கு ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. நீ சொல்லி நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு எந்த வேலையும் இல்லை. உங்ககிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட்டு. கார்த்திகேங்க அப்பா கூட்டிட்டு போனாங்க, அவன் வரட்டு, அவனுக்கு இருக்கு. அனு, நான் சொல்றது காலையில் விழுதா இல்லையா? அண்ணா, அனு நம்ம வீட்டில் அசைன்மெண்ட் எழுத மாட்டாள்ல, நான் இல்லைன்னா நீங்கள் தான் எழுதி கொடுப்பீங்க. ஆனால் இங்கே வெண்பண்ணி சொன்ன உடனே போய் அசைன்மெண்ட் எழுதுவா. ஏன்னா தீபா அவளும் ஒரே கலைச்சு தானே, ஆனால் 2 பேரும் சேர்ந்து எழுதுருவாங்க. அண்ணா ஒன்று அனு பார்த்துட்டா. என்ன இவ வேற பின்னாடி யார் வந்து நிக்கணும் கூட தெரியாம கத்திட்டே இருப்பா. அண்ணி, அது பின்னாடி அண்ணன். அமைதியாகவே பேச தெரியாதா? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? என் வீடு, நான் எப்படி வேணா கத்துவேன். உங்களுக்கு இப்போ எதில் பிரச்சனை? எல்லாரும் அப்படியே வாயை பார்க்காம போய் சொன்ன வேலையை செய்யுங்க போங்க. அண்ணே, நீங்க எப்படிங்க? இந்த அண்ணன்கிட்டயே சொல்லாம கொள்ளாம. அண்ணே, மகேஷ் சொன்னேன் தானே, சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. டீ குண்டு பூசணிக்கா, உன்னை கூட்டின்னு வந்தேன் பாரு, எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும். என்ன நீ சொல்லிருப்படா. அனுவா, நம்ம போவோம், இல்லைன்னா வெண்பாக்கா இதுக்கு வந்து திட்டுவாங்க. வெண்பாக்கு இங்கே எல்லாரும் ரொம்ப பயப்படுவாங்க போல. வீட்டில் அவங்க ராஜ்யம் தான் இந்த உட்காந்துருக்காங்கல்ல சந்தியா அண்ணி, அவங்களுக்கும் வெண்பாக்கும் ஆகவே ஆகாது. பார்த்தீங்கன்னா எப்படி ஏட்டிக்கு போட்டியாக தான் இருப்பாங்க. ஆமாம், இவ இப்படி பேசினா யாருக்கு தான் பிடிக்கும்? எங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியா? சரிம்மா. சரிண்ணா, நான் போய் அசைன்மெண்ட் எழுதுறேன். ஓகே. லட்சுமி, வசந்தி, அத்தை கூப்பிட்டீங்களா? ஆமாம் வசந்தி. லட்சுமி எங்கம்மா? அக்கா உள்ள கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அத்தை. இது யாருன்னு தெரியாமா? சாரதாவோட மூத்த பையன் ராஜா. அத்தை, நம்ம வெண்பா. ஆமாம்மா, ஆமாம். ஏன் ராஜா, இதுதான் ஏன் அவன் சின்னத்தை? பெரியத்தை உள்ள கிச்சனில் வேலையாக இருக்கலாம், இப்போ வருவா. பாட்டி என்ன சொல்லலாம்? ஒன்னதான் எங்களுக்கு தெரியுமே, இன்னும் ஒன்ன சொல்லி என்னத்துக்கு? என்னத்தை இப்படி சொல்லிட்டீங்க? வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். அட போனா, இது நம்ம வீடு மாதிரி என்ன வேணா பண்ணலாம். நானே என் கார்த்திக் மச்சான காணலேன்னு இருக்கேன், நீ வேற. கார்த்திகா யாரு? இந்த சின்னத்த இருக்காங்கல்ல, அவங்க பையன் கார்த்திக் மச்சான். ஓ சரி. சூர்யா எங்கப்பா? சரி வாங்கப்பா, வந்து உட்காருங்க. நின்னுட்டே இருப்பீங்களா? டேய் மகேஷ், வீடு ரொம்ப அழகா இருக்கு, வாடா சுத்தி பார்த்துட்டு வருவோம். ஆம்ண்ணா, வீடு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா எல்லா ஐடியாவுமே வெண்பாணியோடது. என்னது வெண்பா ஐடியாவா? ஆம்ண்ணா, வீடு எல்லாமே வெண்பாணி தான் இந்த இடத்துல இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிராயிங் வரைக்கும் வரைஞ்சி கொடுத்தாங்களாம். ஓ அப்படியா? பாட்டி, நாங்கள் வீடை சுற்றி பார்க்கலாமா? அதே கேட்குற, உன் வீடியா? போய் சுற்றி பாரு. சரிங்கத்தா, அக்கா ஒத்தையில கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நானும் கூட மாடி போய் வேலை பார்க்குறேன். சரிம்மா போ. சரியா, நீங்கள் போய் வீடை சுற்றி பார்த்துட்டு வாங்க, பாட்டி அங்கே உட்காந்துருக்கேன். சரிங்க பாட்டி. அண்ணி என்ன இங்கே இருக்காந்தீங்க? இல்லை நீ, வீடு ரொம்ப அழகா இருக்கு, சுற்றி பார்க்கலான்னு சொன்னாங்களா, அதான் சுற்றி காட்டிட்டு இருக்கேன் அண்ணி. அப்படி உங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். பார்த்துட்டீங்களா? கிளம்புங்க. என்ன வந்தவங்களை விரட்டுறதுல குறியா இருக்கா? இது ஏன் ரூமு,
என் ரூம்ல யார் வரதும் எனக்கு பிடிக்காது. டேய் மகேஷ், என்னண்ணா? இல்லை இப்படி பேசுகிறாளே, ராஜாக்கு செட் ஆகும்? செட் ஆகுண்ணா, ராஜா அண்ணாக்கு மட்டும்தான் செட் ஆகும். ராஜா அண்ணாக்கு கண்டிப்பாக வெண்பாண்டி தானே செட் ஆகும். சொல்கிறத பார்த்தா எதுவும் உள்குத்து இருக்க மாதிரியே இருக்கு. போக போக தெரியுண்ணா. இல்லை, நான் இங்கே தான் நிற்பேன். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். நீங்கள் கொஞ்சம் வெளியே போகிறீங்களா மேடம்? ரெஸ்ட் தானே எடுக்கணும் சார். வெளியே வேற ரூம் இருக்கு, போய் அங்கே போய் ரெஸ்ட் எடுங்க சார். இது என்னோட ரூம், எனக்கு பிடிக்காது. கிளம்புறீங்களா? என்னம்மா வேண்பா, இப்படி வந்தவங்கள விரட்டுறேம்மா. விரட்டுறேனா? நான் வீட்டை விட்டு ஒன்றும் வெளியே போச்சலே, என் ரூம் விட்டு வெளியே போங்கன்னு தான் சொன்னேன். பார்த்துட்டீங்கல்ல, கிளம்புங்க. சரி மகேஷ், சூர்யா கிளம்பலாம். ஓகேண்ணா வாங்க. நீங்கள் போங்க. வெண்பா மாடத்துக்கிட்ட ஒரு ப்ராஜெக்டை பற்றி பேசணும், பேசிட்டு வரேன். டேய் வாடா, இவன் வம்பு இழுக்காம வரமாட்டான். நீ வா, நம்ம போவோம். ஆமாம் ஆமாம், நம்ம கிளம்பிடுவோம். இல்லை நம்மளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. இப்போ எதுக்கு என் கையை பிடிச்சிட்டு இருக்கீங்க? கையை விடுங்க. வாய் ரொம்ப ஓவராக பேசுகிற. என் வாய் நான் எப்படியும் பேசுறேன். இப்போ உங்களுக்கு என்ன? ஆஃபீஸில் ரொம்ப அமைதியாக இருந்த, ஆனால் இங்கே பார்த்தா வாய் எக்கச்சக்கம். எங்க எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. அதை என் கையை விடுங்க. உன் பார்வை என்ன அப்படி கொள்ளுதடி. பாருங்க, தேவையில்லாத பேசாம கிளம்புங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் நான் கிடையாது. என் அப்பா என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும்தான் புரிய நினைக்கிறேன். கிளம்புங்க. ஆனால் நான் பார்த்தபடி என் வீட்லேயும் சரி உங்கள் வீட்லேயும் சரி உனக்கும் எனக்கும் தானே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க மேடம்? இப்போ சொல்கிறதான், என் அப்பா யாரை கட்டிக்க சொல்கிறாரோ அவரை தான் நான் கட்டிப்பேன். வேற என் மனசுலையா நான் எந்த ஆசையும் வளர்த்துக்க மாட்டேன். பார்க்கலாமா? உன் மனசில் நான் தான் இருக்கேன், ஆனால் உன் அப்பாக்காண்டி மறைக்கிற. பரவாயில்ல, ஆனால் நீ என்கிட்ட லவ்வை சொன்னதுக்கப்புறம் தான் உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும். போங்க சார், போய் வேலை இருந்தா போய் பாருங்க. கிளம்புங்க. மின்னல்கள் மறையாமல் உறையாதோ நெஞ்சோரமா மழை. கிளம்புறீங்களா சார்? ஆஃபீஸில் பார்க்கலாம். பாய். உயிரே உலகமே. இவர்தான் வெண்பா அப்பாவா? அப்படியே 25 வருஷத்துக்கு முன்ன என் ஃப்ரெண்டு வீராவை பார்த்த மாதிரியே இருக்கு. அவனை அப்படி உரிச்சு வச்சு பிறந்திருக்கான். என்னப்பா சாப்பிட்டீங்களா? ஆமாம் சாப்பிட்டாச்சு, கிளம்ப வேண்டியதான். சரிப்பா, உங்களுக்கு எப்போ வேணாலும் இங்கே வரணும்னு தோணுச்சுன்னா வரலாம். யாரும் எந்த தடையும் போட மாட்டாங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் தாராளமாக வரலாம். ஆமாம், இன்னும் அடிக்கடி வர வேண்டியது இருக்கும்ல, கண்டிப்பாக வருவோம். சூர்யா, பிரகாஷ்ராஜ் பையன் உயிரோட இருக்கானா? எதுக்கு சூர்யாவை பார்த்தோன்னே ஷாக்காக இருக்காங்க? அது யாருப்பா? என் நண்பன் சூரிய பிரகாஷ். ஓ சரிப்பா சரி. அப்புறம் உங்கள் அப்பா இன்னும் அந்த தனசேகர் கூட டச்சில் தான் இருக்கானா? ஆமாம், தனசேகர் அங்குள் எங்கள் அப்பாவோட உயிர் நண்பன். ஓ, உங்கள் அப்பாவோட உயிர் நண்பனா? சரி. என்னப்பா சொன்ன? உங்கள் அப்பாவோட உயிர் நண்பனா? சரிப்பா. இவங்களுக்கு எப்படிடா தனசேகர் அங்குள தெரியும்? அப்படின்னா தனசேகர் தான் ஏதாவது. எனக்கும் அதே சந்தேகம் இருக்குடா. இதுக்காண்டியாவது 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கணும். அப்படின்னா தனசேகரோட உண்மையான சீரகம் வெளியே வரும். ஆமாம் சூர்யா, 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்க்காம நான் விட மாட்டேன். சரிங்க மாமா, எங்களுக்கு டைம் ஆச்சு, நாங்கள் கிளம்புறோம். என்னப்பா சொன்ன இப்போ? மாமான்னு சொன்னேன். சரிப்பா, நல்லா இருக்கு, இப்படியே கூப்பிடு. சரி, நாங்கள் போயிட்டு வரோம். டேய் ராஜா, கிளம்பலாமா? சூர்யா, நீயும் என்ன மாமானியும் கூப்பிடு. உனக்கும் நான் மாமா தான். அது சரிங்க மாமா, கூடிய சீக்கிரம் 2 குடும்பத்தையும் நான் ஒன்றாக்குதேன். சரிப்பா, பார்த்து பத்திரமா போங்க. டேய், இன்னும் என் நண்பன் கூட தான் இருக்கியா? அப்போ கண்டிப்பாக நீ நல்லது பண்ண மாட்ட, கெட்டது தான் பண்ணுவேன். என் நண்பன் என்னை தேடி வர காலம் வந்துட்டு கூடிய சீக்கிரம் வருவான். வர வைப்பே இந்த ரத்தினவேல். அவன் பிள்ளைங்களே என்னை தேடி வந்துட்டாங்க. என் தங்கச்சியும் என் நண்பனும் என்னை தேடி வருவாங்க. வர வைப்பே இந்த ரத்தினவேல். மலர், நான்
நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோ. ரொம்ப முக்கியமான ஃபைல், விளையாட்டாக இருக்காதா, சீரியஸாக பண்ணு, புரியுதா? ஓகே, கரெக்டாக பண்ணிடுவேன். வெண்பா, என்ன ஷாலினி? வெண்பா, அந்த மாயா மேடம் ரொம்ப ஓவராக வேலை வாங்குறாங்க. நீங்கள் தான் சார்கிட்ட சொல்லணும் வெண்பா, ப்ளீஸ். மாயா மேம் என்ன செஞ்சாங்க? அவங்க வேலையும் சேர்த்து எங்கள் தலையிலே கட்டுறாங்க. அவங்க ஃப்ரீயாக இருக்காங்க, நாங்கள் மாடுன்னு வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. முடியல வெண்பா. ஷாலினிக்கா, நீங்களே பாஸுக்கிட்ட போய் சொல்லலாமே. இல்லை மலர், வெண்பா தான் சாரோட பிஏ, அப்போ வெண்பா கிட்ட தானே சொல்ல முடியும். வெண்பா சொன்னால் வேற சார் கேட்பாங்க. வெண்பா ப்ளீஸ், சாரை கண்டாலும் எங்களுக்கு பயம். நீ தான் தைரியமாக பேசுவ, ப்ளீஸ் வெண்பா. ஓகே, நானே சாரிக்கிட்ட சொல்கிறேன். உங்களை நான் கூப்பிடுவேன், அப்போ வந்து நீங்களும் சொல்லுங்கள், ஓகேவா? உங்கள் கூட நான் இருக்கேன். கண்டிப்பாக வெண்பா, நீ கூப்பிடு, நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். தேங்க்யூ வெண்பா. வெண்பாக்கா வேண்டாம், நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். இல்லை மலர், அந்த மாயா பண்ணாலும் பண்ணியிருப்போம், ஏன்னா அவளுக்கு அதே வேலை தான். நானே பார்த்துக்கிறேன். சரி வா ஷாலினி, நான் கொடுத்த வேலையை நீ போய் பார்ப்போம். நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். ஓகே. என்ன வெண்பா, என்னாச்சு? மாயா மேம் ஸ்டாஃப் எல்லாருக்கும் அவங்க வேலையை கொடுத்து ரொம்ப ஓவராக வேலை வாங்குறாங்களாம். கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அதான் சொல்லலான்னு வந்து. என்ன சொல்கிற வெண்பா, உண்மையாவா? ஆமாம், ஷாலினி தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா. நீங்கள் தான் சார்கிட்ட சொல்லணும், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கூப்பிட்டா நானும் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான், அதான். ஓகே, மாயாவை இப்போமே கூப்பிட்டு கேட்குறேன். ராஜா, கூப்பிட்டியா? என்ன மாயா பண்ணி வச்சிருக்க? உன் மேலே கம்ப்ளைண்ட்டாக வந்துட்டு இருக்கு. நான் என்ன பண்ணேன் ராஜா? யார் என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணா? நான் என்ன பண்ணேன்? உன்னோட ஒர்க்கையும் சேர்த்து ஸ்டாஃபு கொடுத்தியாமே. என்ன சொல்ற ராஜா? யார் சொன்னா? சத்தியமா சொல்றேன், நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லை. என்னோட ஒர்க்கை நான் தான் பார்ப்பேன். நான் இங்கே தான் நினைக்கேன். யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்கள கூப்பிட்டு ஏன் முன்னாடியே கேளு, நான் அப்படி பண்ணேனா இல்லையான்னு. நானே கூப்பிடுறேன். ஷாலினி. நீங்கள் வெண்பா கிட்ட போய் மாயா மேடத்தை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? இல்லை சார், நான் அப்படி எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணவே இல்லை. என்னது, சொல்லவே இல்லையா? நீ தானே வந்து என்கிட்ட வந்து சொன்ன. வெண்பா, நீ இப்படி பண்ணுவே நான் எதிர்பார்க்கல. நீ தான் மாயா மேடத்து மேலே நான் இப்படி கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன், நீயும் வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். நான் முடியாதுன்னு தான் சொன்னேன். நீ இப்படி பண்ணுவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஷாலினி, எனக்கெல்லாம் இந்த மாதிரி அவசியமே கிடையாது. தேவையில்லாமல் போய் சொல்லாத. நான் மலர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் நீ வந்து சொன்ன. மலரை வேணா கூப்பிட்டு கேட்குவோமா? அது உன்னோட தங்கச்சி, உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா. நீ அவகிட்டையுமே சொல்லி தான் வச்சிருப்ப. ராஜா, இது என்னது? ஷாலினி, உண்மையை சொல்லுங்க. வெண்பா தான் அப்படி சொல்ல சொன்னாலா, இல்லை நீங்கள் சொல்லிட்டு இப்போ மாற்றி பேசுகிறீங்களா? என்ன ராஜா, இவ்வளோ தூரம் அந்த பொண்ணு தெளிவாக சொன்னதுக்கு அப்புறமும் நீ வெண்பாக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? இல்லை மாயா, வெண்பா பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவளுக்கு இந்த அவசியமும் கிடையாது. அவள் எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும்? அவ என் மேல பொறாமையில கூட பண்ணிருக்கலாமே. அவள் எதுக்காக உன் மேலே பொறாமப்படணும்? என்ன ராஜா, ஒண்ணுமே தெரியாத மாதிரியே கேக்குற? அவ இந்த கம்பெனில வேலை பார்க்குற பிஏ மட்டும்தானே, நான் அப்படி கிடையாதுல்ல. அந்த பொறாம கூட இருக்கலாம். எனக்கெல்லாம் அந்த அவசியமே கிடையாது. உனக்கு மேல நான் பொறாமப்படணுமா? இதை வெளியே வந்து சொல்லிடாது, சிரிச்சிருவாங்க. ஆமாம்மா, வெளியே போய் சொன்னா யாரை பார்த்து சிரிப்பாங்கன்னு தெரியாது. ஆஃப்டர் ஆல் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குற பிஏ மட்டும்தான், புரியுதா? ஸ்டாப் இட் மாயா, அவளை பற்றி உனக்கு என்ன தெரியும்? தேவையில்லாமல் பேசக்கூடாது. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ராஜா, அவதான் இப்ப தப்பு பண்ணிருக்கா. ஆனா நீ என்ன திட்டுற? புரியல ராஜா. உண்மையை சொல்லுங்க, நீங்க வெண்பா கிட்ட அப்படி எதுவும் சொல்லலையா? இல்ல சார், அவங்க தான் வந்து சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்பவுமே விலகிட்டேன். மாயா மேடம் எங்களுக்கு எந்த வேலையுமே தரல, எங்களோட வேலையை தான் நாங்க பாக்குறோம். இது வெண்பா தான் என்னமோ பண்றாங்க. இப்பவும் நான் சொல்றேன் சார், ஷாலினி இப்போ மாற்றி பேசுகிறாங்க. எதுக்கு மாற்றி பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் யாரையும் வேணும்னு வந்து இங்கே குறை சொல்லலை. என்ன ராஜா, இதுக்கு மேலேயும் நீ இந்த வெண்பாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவியா? ஷாலினி, உண்மை சொல்லு, நீயா போய் சொல்லல? இல்லை மாயா மேம், வெண்பா தான் என்கிட்ட வந்து கேட்டாங்க, நான் முடியாதுன்னு சொன்னேன். இப்போ மாற்றி பேசுகிறாங்க. ஷாலினி, பொய் மேலே பொய் சொல்லாத, அப்புறம் நடக்குது வேற. வெண்பா போதும். வெண்பா, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேலே இந்த மாதிரி வரக்கூடாது, பார்த்துக்கோ. சாரி ஷாலினி, நீ போகலாம். என்ன ஆட்டம் போட்ட, எப்படி பத்தி அடி. இனிமே உனக்கு நான் தரப்போகிற ஒவ்வொரு அடியும் அப்படி தாண்டி இருக்கும். இதுலேருந்து நீ எலும்ப மறுபடி நான் தந்துட்டேன் தாண்டி இருப்பேன். இந்த மாயா யாருன்னு உனக்கு நான் காட்ட வேண்டாம். என்கிட்ட வச்சுக்கிட்ட பாருடி, உன்னை ஒரு அடியாக மேலே அனுப்பலான்னு தான் பார்த்தேன். ஆனால் நீ எனக்கு பண்ணதில் நான் உனக்கு திருப்பி பண்ண வேண்டாம். அதான் டேடி கிட்ட சொல்லி கொஞ்ச நாளைக்கு உனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கேன். ஆனால் அந்த கொஞ்ச நாளைக்கு நீ என்கிட்ட பட போகிற பாட மட்டும் பாருடி, சும்மா விட மாட்டேன்.
இந்த மாயா கிட்ட ஏன் வச்சுக்கிட்டேன்னு நீ யோசிக்க வைப்ப இந்த மாயா. ராஜா, இது என்ன ராஜா, ரொம்ப சில்லறத்தனமா இருக்கு. வெண்பா பண்ணதுக்கு சாரி. நீ போய் உன் வேலையை பாரு. அந்த வெண்பா பண்ணதுக்கு நீயே ராஜா சாரி கேட்குற? அவையில அந்த அளவுக்கு ஒத்தே கிடையாது. தேவையில்லாம பேசாம வேலையை பாரு. ஓ, இப்பவும் விட்டு கொடுக்காம பேசுறியா? பார்த்துக்கிறேன் ராஜா, பார்த்துக்கிறேன். மாயா உனக்கு கிளம்ப சொல்லிட்டேன். நீ போய் உன் வேலையை பாரு. ஓகே ராஜா, இனிமே இந்த மாதிரி நடக்காம பார்த்துக்கோ. இந்த மாயா எதுவும் டபுள் கேம் ஆடுதாளா? இவளே பிளானை போட்டு வெண்பாவை என்கிட்ட மாட்டி விட எதுவும் பிளான் போட்டிருக்காளா? வெண்பாக்கு அந்த கேரக்டரே கிடையாது, அவளுக்கு அந்த அவசியமும் கிடையாது. அவளுக்கு எப்போவுமே நேருக்கு நேர் பேசி தான் பழக்கம். இந்த மாதிரி பின்னாடி வேலை பார்க்க புத்தி அவளுக்கு கிடையாது. ஆனால் இந்த மாயாவுக்கு பின்னாடி வேலை பார்க்குற புத்தி மட்டும்தான் உண்டு. இல்லை, இவளை கண்காணிச்சே வேணும். மகேஷ்ட சொல்லிட வேண்டியதான், இவன் மேலே ஒரு கண்ணு எப்போவுமே இருக்கணும். அண்ணா கூப்பிட்டீங்களா? சூரியங்க? சூரியன் அந்த கேபின்ல இருந்து ஃபைல் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. மகேஷ், மாயா என்ன பண்ணுறா, யாருக்கிட்ட பேசுகிறா, எல்லாத்தையும் கண்காணி. புரியுதா? என்னண்ணா என்னாச்சு? வெண்பாணி வேற ரொம்ப கோவமாக வேற இருக்காங்க. என்னாச்சு? மாயா மறுபடியும் வேண்டாம் வேலை பார்க்குறாளா? இந்த மாயா ஏதோ டபுள் கேம் ஆடுறா, அது மட்டும் தெரியுது. நீ அவளை கண்காணிக்க மட்டும் செய், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். வெண்பாணியை பற்றி யார் எவருன்னு தெரியாமல் ரொம்ப மோதிட்டு இருக்காங்க அந்த மாயா. அப்புறம் நான் யாருன்னு பார்க்க வேண்டியது இருக்கும். போ, நான் சொன்ன வேலையை மட்டும் செய், போ. ஓகே, இந்த மாயாவை மறுபடியும் இந்த கம்பெனிக்குள்ளே விட வேண்டான்னு சொன்னேன். யார் கேட்டா? சே, போனா என்ன பண்ண, எல்லாம் அப்பாவுக்காண்டி பொறுத்து போக வேண்டியதாக இருக்கு. சரிண்ணா, நான் போய் வேலையை பார்க்குறேன். மேடம் கூப்பிட்டீங்களா? நான் சொன்ன வேலையை கரெக்டாக செஞ்சுட்டேன். அதனால் உனக்கு தாயின்னு சொன்ன அமௌண்டோட எக்ஸ்ட்ராவே போட்டுட்ருக்கேன். என்ஜாய் பண்ணு. தேங்க்யூ மேடம், ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் அந்த வெண்பா கிட்டலாம் நீ ரொம்ப வச்சுக்க வேண்டாம், பேசவும் வேண்டாம். நான் சொல்கிற வேலையை மட்டும் நீ செஞ்சா போதும். புரியுதா? இதெல்லாம் நான் தான் பண்ண சொன்னேன்னு எப்போவுமே வெளியே வரக்கூடாது. வெளியே வந்துச்சு நீ உயிரோடு இருக்க மாட்டேன், பார்த்துக்கோ. மேம், கண்டிப்பாக வெளியே எப்போவுமே நான் சொல்ல மாட்டேன். போ. ரொம்ப நேரம் நீ என் கேபினுக்குள்ளே இருந்து பேசிகிட்டு இருந்தா சந்தேகம் வந்துடும். நீ கிளம்பு, போ. ஓகே மேம். வெண்பா, இவ்வளோ தூரம் பண்ணியுமே இந்த ராஜா உனக்கு சப்போர்ட் தான் பண்ணான். அவன் வாயாலே இந்த கம்பெனி விட்டு வெளியே போ சொல்லலை. நான் மாயாவே இல்லை. அவங்ககிட்ட அப்பவே சொன்னேன் வேண்டாம். நீ கேட்டியாக்கா? இல்லடி, இந்த ஷாலினி இப்படி பண்ணுவான் நான் எதிர்பார்க்கல. இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக அந்த மாயா பிளான் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் மலர், நீ யாருக்கிட்டையும் ரொம்ப அதிகமாக பேச வேண்டாம், புரியுதா? நான் சொல்கிற வேலையை மட்டும் செய், வேறு எதுவுமே நீ பண்ண வேண்டாம். சொல்கிற புரியும் நினைக்கிறேன். ஓகே அக்கா. பாஸ் ரொம்ப திட்டாங்களா? இல்லை, அவர் என்ன திட்டலை, எனக்கு நல்லது தான் பண்ணார். சரி, நீ போய் வேலையை பாரு. அண்ணி, என்னடா ரொம்ப கோவமா இருக்கீங்க போல. ஆமாம், கொஞ்சம் வாங்கிக்கிறியா? மலர், அத்தானை கவனிக்கிறது. டேய், நான் நிற்கும் போது என் தங்கச்சிட்டு கடலை போட போறியா? கொன்றுவேன், போய் வேலையை பருப்படா. அண்ணி, நான் உங்க கொழுந்து 1000 இருந்தாலும் மலர் என் வருங்கால. வாயை கொஞ்சம் மூடு, போதும், போய் வேலையை பாரு, கிளம்பு. உங்களுக்கு வேற வேலை இல்லையா? அக்கா ஏற்கனவே செம கடுப்புல இருக்கா, நீங்க வேற. என்ன நீ இப்ப நடந்து நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அண்ணாக்கு உங்க மேல முழு நம்பிக்கை, நீங்க கண்டிப்பா இப்படி பண்ணிருக்க மாட்டீங்கன்னு. மாயா மேலதான் அண்ணாக்கும் சந்தேகம். அதான் மாயா என்ன பண்ற ஏது பண்றான்னு வாட்ச் பண்ண சொல்லிருக்காங்க. அது எனக்கு தெரியும்டா, உங்க அண்ணா என் மேல சந்தேகப்படலன்னு. அது உள்ள பேசும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா மாயா எதுக்கு இந்த மாதிரி வேண்டாம் வேலை பார்க்கறான்னு தான் தெரியல. அவளுக்கு என்ன பார்த்த முழுசா தெரியல. அப்புறம் நான் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. சரிங்க, நீ விடுங்க, பார்த்துக்கலாம். ஃப்ரீயா விடுங்க. நம்ம வேணா காஃபி குடிக்க போலாமா? எனக்கு ஐஸ்கிரீம். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? ஐஸ்கிரீமு பொடி, போய் வேலையை பாரு, பொடி. நீ அவளை திட்டாதீங்க, என் மனசு வலிக்குது. டேய், ரொம்ப ஓவரா நடிக்காத. நீ யார் எனக்கு நல்லாவே தெரியும், போட அங்கிட்டு. அக்கா, அவங்கள திட்டாதீங்க. என்னது அவங்களா? 2 பேரும் ஓட விட்டு அடிச்சிருவேன், கிளம்புங்க. அப்பாடா, என் அண்ணி சிரிச்சுட்டாங்க. போடா, போய் வேலையை பாரு, போடா. ஒரு வேலை இல்ல, நீ சூரியனா ஃபைல் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃப்ரீயா தான் இருக்கேன், வாங்களேன் ஒரு காஃபி வேணா குடிச்சிட்டு வருவோம். மலர் வா, உனக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ஆமாம், எனக்கும் தலைவலியாக தான் இருக்குது. சரி, ஒரு காஃபி குடிச்சிட்டு வருவோம், வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். இந்த மகேஷ் எதுக்கு இந்த வெண்பாவை அண்ணின்னு கூப்பிடுறான்? என்ன அண்ணின்னு கூப்பிட சொன்னாலே கூப்பிட மாட்டான், மாயான்னு தான் கூப்பிடுவான்.
ஆனால் வார்த்தைக்கு வார்த்தை இந்த வெண்பாவை ஆஃப்டர் ஆல் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குற பிஏ இந்த வெண்பாவை இவன் அண்ணின்னு கூப்பிடுறான். நோ மகேஷ், உனக்கு அண்ணின்னா நான் மட்டும்தான். இல்லை, டேடி கிட்ட சொல்லி இதை என்னன்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். நோ நோ, ஏ வெண்பா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. என் லைன்லேயே அவன் கிராஸ் பண்ணிட்டு இருக்க பாருடி, நீ என்ன கதிக்கு ஆளாகிறேன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.